கர்த்தர் நல்லவர். ஆமீன் சொல்லலாமா? ஏன் நாம கர்த்தரை நல்லவர்ன்ட்டு அடிக்கடி சொல்லணும்? ஆ ஆ? எப்பயுமே நமக்கு நல்லது மட்டும் நடக்கிறது இல்லை. ஒரு உண்மையை சொல்லணும்னா, நம்ம வாழ்க்கையில நெகட்டிவ்ஸ் தான் பெரும்பான்மையா இருக்கும். 90% கசப்பான அனுபவங்களும், கசப்பான நினைவுகளும், கசப்பான சம்பவங்களும் தான் நம்ம வாழ்க்கையில இருக்கும். சொல்றது பொய்யா உண்மையா? 90% சூழ்நிலைகள் எப்படிதான் இருக்கும்? நெகட்டிவா தான் இருக்கும். 10% தான் பாசிட்டிவா இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி, நமக்கு ஏத்த மாதிரி இருக்கும். வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படிதான் இருக்கா? மாறி இருக்கா? 90% நெகட்டிவாவே இருக்கும். அதான் பாருங்களேன், இந்த நெகட்டிவ் அதிகமா இருக்கிற இந்த வாழ்க்கையில, இந்த உலகத்துல பாசிட்டிவா பேசுகிற இருக்கிற ஆட்களை மக்கள் கண்டு ஆச்சரியப்படுவாங்க. எப்படி முடியுது? எப்படி இவர் கர்த்தரை விசுவாசிக்க முடியுது அப்படின்னு ஆச்சரியப்படுறதுக்கு காரணமே அதுல ஒண்ணு, இவ்வளவு நெகட்டிவ் இருக்கு, எப்படி ஒரு பாசிட்டிவா பேசுறாரு, எப்படி ஒரு பாசிட்டிவா பாக்குறாரு, எப்படி ஒரு பாசிட்டிவா செயல்படுறாரு அப்படின்னு மக்கள் ஆச்சரியப்படுறாங்க. அதான் பவுல், நெகட்டிவ் அதிகமா இருக்கிறனாலதான் பவுல் சொல்ல வர்றாரு, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் எழுதினவைகளையே திரும்ப திரும்ப எழுதி காட்டுறது எனக்கு வருத்தம் அல்ல. ஏங்க சந்தோஷம் பாருங்க, சந்தோஷம் பாருங்க, சந்தோஷம் பாருங்கன்னு சொல்ல வேண்டி இருக்குன்னா, வாழ்க்கையினுடைய லட்சணம் அப்படி இருக்கு. வாழ்க்கை அப்படிதான் அமைஞ்சிருக்கு, நெகட்டிவா தான் இருக்கு. அப்ப நெகட்டிவ்ல பாசிட்டிவா இருக்கணுங்கிறது தான் தேவ சித்தமே தவிர, பாசிட்டிவ்ல பாசிட்டிவா இருந்து பாருன்னு சொல்ல வரல தேவன். அப்படி சொல்லல அவரு. நெகட்டிவ் இருக்குண்டா, நீ பாசிட்டிவா இருக்கணும், இதாண்டா என் பிள்ளைங்கிற. ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவனால மாத்த முடிகிற அளவுக்கு நாம இருக்கிறது நமக்கு நல்லது. கர்த்தரால மாத்த முடிகிற அளவுக்கு நாம இருக்கிறது நல்லது. யோனா மாதிரி, மோசே மாதிரி. கர்த்தரால மாத்த முடிகிற அளவுக்கு நாம இருக்கிறது நமக்கு நல்லது, பாதுகாப்பு. அவராலேயே மாத்த முடியாத அளவுக்கு நாம இருக்கிறது நமக்கு ஆப்பு, நல்லதே இல்லை. சரிதானே? நாம எவ்வளவு நாளும் விளங்காம இருக்கலாம், ஆனா அவரால சரி பண்ண முடிகிற அளவுக்கு நாம இருக்கணும். என்னை பார்த்து சொல்லணும், அப்படி போயிட்டாடா, அதான் சரி பண்ணா அப்படி சொல்லணும். என்னை பார்த்து, என்னடா நான் சரி பண்ணவே முடியாடா, உருப்படாதுன்னா சொல்லக்கூடாது என்ன. ஆமாண்ணா. இப்ப இங்க பாருங்க, அதனால அவராலேயே என்னைய மாத்த முடியலன்னா, அப்ப பாத்துக்குங்களேன் என் கெப்பாசிட்டி என்னன்னு. பிசாசு பெருமைப்படுறது அறியாமை. அப்படிதான் பெருமைப்படுறான். வர சொல்லு. மோசையை மாத்திட்டாரு, யோனா மாத்திட்டாரு, தாவீதை மாத்திட்டாரு, பவுல மாத்திட்டாரு அப்படின்னு அவன் சொன்னா, மாத்தட்டும், என்னைய மாத்த முடியலையே, மாத்த சொல்ற அவரை அப்படின்னு பெருமைப்படுறது அறியாம. அதுக்கு தான் சொல்ல வரேன் நான். அவராலேயே மாத்த முடியலங்கிறது நமக்கு பெருமை கிடையாது, ஆபத்து. அதனால கர்த்தர் நம்மளை மாத்த முடிகிற அளவுக்கு நாம இருக்கிறது நமக்கு ரொம்ப ஷேப். ஆமே. செபிச்சா மட்டும் பத்தாது. டிப்ஸ் கொடுத்து சப்ஜெக்டுக்குள்ள போவோம். ஜெபிச்சா மட்டும் பத்தாதுங்க, விசுவாசிக்கவும் செய்யணும் அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்கா? அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டி இருக்கு. வரும். சும்மா செபிச்சுட்டே இருந்தா போதுமா? விசுவாசிக்கணும் பிரதர் அப்படி சொல்லுவாங்க. ஆனா இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, விசுவாசிச்சா மட்டும் பத்தாது பிரதர், செபிக்கவும் செய்யணும். சொல்ல வேண்டி இருக்குமா? சொல்ல வேண்டி இருக்குமா? பிரதர் சும்மா விசுவாசிச்சா மட்டும் பத்தாது பிரதர், செபிக்கவும் செய்யணும். சொல்ல வேண்டி இருக்குமா? விசுவாசிக்கிறவனுக்கு செபிங்கன்னு சொல்லித்தான் செபிக்க வேண்டிய அவசியமே இருக்காது.
ஆனா ஜெபிக்கிறவனுக்கு விசுவாசிங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கும். அதுதான் ஆண்டவர் எதை கையில எடுக்கிறாருன்னா, ஃபெய்த்தை கையில எடுக்கிறாரு. நீ ஃபெய்த்தில் இருறா அப்படிம்பாரு எப்பயுமே. நீ ஃபெய்த்தை புடுறா, பேர் ஆட்டோமேட்டிக்கடா. நீ பிரேயரை பிடிச்சு தொங்காத, ஃபெய்த்தை பிடிச்சு தொங்குங்கிறாரு. ஆமென். ஆனா நம்ம எதுக்கு அதிகமா பழக்கப்பட்டிருக்கோம்? செபிங்க பிரதர், செபிங்க பிரதர். ஆண்டவர் ரொம்ப ஆழமா உணர்த்தின விஷயம் அது. விசுவாசிக்க தான் நம்ம முன் வரணும். ஜெபம் வந்து பின்னாலே வரும். அது விசுவாசிக்கணும் முதல்ல. அவர் மேல நம்பிக்கை இல்லாம என்னத்தை போய் அவர்கிட்ட கேட்க முடியும்? புரியுதுங்களா? அவர்கிட்ட கேட்ட பிறகு விசுவாசம் இல்லைன்னா என்னத்தை நம்ம வாங்கிக்க முடியும்? அப்ப அவர்கிட்ட ஜெபிக்கணும்னாலும் விசுவாசம் தேவைப்படுது, ஜெபிச்சதை வாங்கினாலும் விசுவாசம் தேவைப்படுது. விசுவாசம் தானே கீ, ஃபெய்த் தானே கீ. அதனால ஆண்டவர் எனக்கு எப்பயுமே கற்றுக் கொடுக்கிறது ஃபெய்த். யாரு என்ன வேணாலும் பிரசங்கம் பண்ணட்டும், நான் சொல்றதை நீ கேளுங்க. ஃபெய்த் தான் முன்னாடி. அதை கட்டு, ஃபெய்த்துங்கிற மாடை முன்னாடி கட்டு, வண்டிக்கிற ஜபம் ஓடும், பின்னாடியே வரும் போ. ஆமேன். நம்பலாமா? சொன்னத அனுபவம் இருக்கா? விசுவாசம் இருந்தா ஜெபிக்க தானா வாய் திறக்கும், தானாவே வாய் திறக்கும். கர்த்தர் நல்லவர். எரேமியா 17:7 எடுக்கலாம். எரேமியா 17:7. எரேமியா 17:7. எரேமியா 17:7 வாசிக்கலாமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை தனது நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னங்க அவனுக்கு பாக்கியம்? என்னதாங்க அவனுக்கு பாக்கியம்? என்னதாங்க அவன் கொடுத்து வச்சிருக்கிறான்? அவன் கொடுத்து வச்சிருக்கிறது என்னங்க கேட்டீங்கன்னா, 8ஆம் வசனத்தை வாசிங்க. யாரு கர்த்தரை நம்பிக்கையா வச்சு கர்த்தரை நம்பிக்கையா கொண்டிருக்காங்களோ அவங்க அனுபவிக்கும், சுதந்திரிக்கும், என்ஜாய் பண்ணும் பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம் 8ல வந்திருக்கு. அவன் தண்ணீர் அண்டையிலே, தண்ணீருக்கு பக்கத்திலே, தண்ணீருக்கு நெருக்கத்திலே, தண்ணீர் இருக்கும் இடத்திலே நாட்டப்பட்டதும், தண்ணீர் ஓடி வருகிற தண்ணீர் கால்வாய் அருகே வேர் விட்டதும், வேர் கொண்டதும், உஷ்ணம் வருவதை காணாமல் இலை பச்சை பசேன்னு இருக்கிறதும், மழையே பெய்யாத வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். இதுதான் பிளஸ்ஸிங். கர்த்தரை மேல நம்பிக்கை வச்சு யாரு கர்த்தரை நம்பிக்கையா கொண்டிருக்கிறாங்களோ அவங்க ஒரு மரத்துக்கு ஒப்பா, இங்க எரேமியா எழுதுறாரு, ஒரு மரத்துக்கு ஒப்பா. அவனுக்கு தண்ணி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதான் கால்வாய் போறோம். அவனுக்கு தண்ணி கிடைச்சிட்டே இருக்குன்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு தண்ணி கிடைச்சிட்டே இருக்கும். அவ்வளோ என்ன அர்த்தம்? ஒரு மரத்துக்கு தண்ணி கிடைச்சிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒரு மரத்துக்கு தண்ணி கிடைக்குது, மரம் எப்படி இருக்கும்? ஏன்? சிட்டியில இல்லை, நம்ம கிராமத்தான வாழ்றோம். அப்ப தெரிஞ்சிருக்கணுமே, ஏன் ஒரு மரத்துக்கு தண்ணி கொடுத்தா அது வளமா நலமா இருக்கு? தண்ணி தான் ஜீவன் அதுக்கு. அப்ப தண்ணி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் கால்வாய் ஓரத்துல இருக்கிறதுனால, அதனால அது செழுமையா இருக்கும். அப்ப கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு நாம இருக்கிறோம்னா நமக்கு தண்ணி கிடைச்சிட்டே இருக்குமா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் தேவனை நம்பிக்கையா வச்சிருக்கிறாங்களோ, நான் உத்தரவாதத்தோட பேசுறேன், தேவன் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு. இதான் அந்த தண்ணி கிடைச்சிட்டே இருக்கிறது. தேவன் பேச பேச பேசதான் ஆத்துமாங்கிற மரத்துக்கு ஒரு செழுமை.
ஆத்துமாங்கிற மரத்துக்கு ஒரு என்ன சொல்றது வளமை. யார் பேசணும்? நம்ம மனசுல நம்ம ஆத்மால தேவன் பேசினா மட்டும்தான் உற்சாகம். தேவன் பேசினா மட்டும்தான் அதுக்கு லைஃப், ஜீவன். அதுதான் அந்த தண்ணியை குறிக்குது. அப்புறம் வேற என்ன வாசிங்க? தண்ணின்னா என்னன்னு புரிஞ்சுக்குங்க. அடுத்து என்ன ஆசீர்வாதம்? வெயில் உஷ்ணம் வர்றதை காணாமல். அப்புறம் வெளிய நெகட்டிவ், வெளிய பஞ்சம், நம்மளை சுத்தி பிரச்சனை. இதான் அந்த மலை தாழ்ச்சியை குறிக்குது. நம்மளை சுத்தி செழிப்பு இல்லை, ஆனா எப்படி இருக்கு அந்த மரம்? தப்பாமல் தன் கனியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். தேவன் பேசுறதுனால நெகட்டிவ் சூழ்ந்திருந்தாலும் இவனுடைய பாசிட்டிவ் குறையறதே இல்லை. இவன் பாசிட்டிவ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். இவன் கனி தப்பாது. இதுதான் தேவன் மேல நம்பிக்கை வைக்கிற ஒரு மனுஷனுடைய ரியல் நிலைமை தான். இதைத்தான் நான் பல வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். உண்மை, இது உண்மை. தேவன் பேசுகிற பேச்சு வந்துகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிறதுனா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம கர்த்தரை சார்ந்து இருக்கிறது அது குறிக்குது, டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அது குறிக்குது. நீங்க யார பிரதர் டிபெண்ட் பண்றீங்க அப்படின்னா வாய் என்ன சொல்லணும்? கர்த்தரை தேவனை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இல்லை என் ஹஸ்பண்ட, இல்ல வீட, இல்ல பணத்தை, இல்ல நகைய, இல்ல திறமைய, இல்ல அழக. நீங்க டிபெண்ட் பண்றது எதை யாருங்கிறது பெரிய கேள்வி கிறிஸ்தவத்துல. நீங்க எதை டிபெண்ட் பண்ணி காலைல எந்திக்கிறீங்க பிரதர்? நீங்க எதை டிபெண்ட் பண்ணி இப்ப நீங்க செஞ்சிட்டீங்க பிரதர் அப்படின்னு கேட்டா பதில் என்ன வரணும் வாயில? கர்த்தரை டிபெண்ட் பண்ணி நான் வாழ்றேன் பிரதர் அப்படின்னு சொல்லணும். கவனிங்க, இந்த எரேமியா 17:7 எனக்கு ரொம்ப ஆழமான வசனம், ஆச்சரியமான வசனம். எக்கச்சக்கமான பாடங்களை வெளியே கொண்டு வந்த வசனம் தான். எரேமியா 17:7 என் லைஃப்ல மறக்க முடியாத வசனம். மத்தேயு 10:29 மறக்க முடியாத வசனம். யோவான் 15:5 மறக்க முடியாத வசனம். மறக்கவே முடியாது. இதுக்குள்ள இருக்கிற பாடங்கள் எக்கு தப்பா நடக்கு, அவ்வளவு வெளிச்சங்கள் இருக்கு. ஆனா சர்வசாதாரணமா அந்த வசனம் அங்க இருக்கு. அதை சாதாரணமா பேசிட்டு போறோம் எல்லாருமே. ஹோல் பைபிள் அதுல இருக்கு. எந்த வசனம்? மத்தேயு 10:29, அப்புறம் யோவான் 15:5, அப்புறம் எரேமியா 17:7. மறக்க கூடாத வசனம், பதிஞ்சு போன வசனம். அதாவது கர்த்தரை நம்பிக்கையா கொண்டிருக்கிறதுனா என்ன அப்படின்னா, கர்த்தரை சார்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். கர்த்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுன்னு அர்த்தம். கவனிங்க, ஒருத்தரை சார்ந்து இருந்தோம்னா, கவனிங்க 2 பாயிண்ட். ஒருத்தரை நாம டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா, ஒருத்தரை சார்ந்து இருந்தோம்னா கண்டிப்பா நாம அவங்களை எதிர்பார்ப்போம். நீங்க ஏன் நேற்று சந்தை போட்டிருந்தாங்களே, நீங்க ஏன் சிஸ்டர் கடைக்கு போகல, சந்தைக்கு போலன்னா? இல்ல அந்த சிஸ்டர் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, வரல, அதனால போகல பிரதர் அப்படி சொல்றோமா? அப்ப என்ன அர்த்தம்? அந்த சந்தைக்கு போறதுக்கு இந்த சிஸ்டரு அந்த சிஸ்டரை டிபெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு அர்த்தம். அப்படித்தானே? ஒண்ணு, நீங்க ஏன் அவங்களை எதிர்பார்த்திருக்கீங்க, நீங்க போயிருக்க வேண்டியதானே சொல்றோமா? அப்ப கவனிங்க, நாம ஒருத்தரை டிபெண்ட் பண்ணா ஒருத்தர் நம்ம எதிர்பார்ப்போம். நாம ஒருத்தரை எதிர்பார்க்கிறோம்னா அவங்கள டிபெண்ட் பண்றோம்னு அர்த்தம். சரியா? என்ன நீங்க இன்னைக்கு விசேஷமாச்சே ட்ரெஸ் போடாம இருக்கீங்கன்ட்டு ஒரு பிள்ளைகிட்ட கேட்டா, எங்க அப்பா வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ட்ரெஸ்ஸுக்கு அந்த பிள்ளை யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கு? அப்பாவை. அப்ப உங்களுடைய ஒவ்வொரு செயலுமே
நீங்க டிபெண்ட் பண்ணியிருக்கீங்கிறத நல்லாவே காமிக்கும். நீங்க டிபெண்ட் பண்றீங்க, சார்ந்து இருக்கீங்க. அப்ப நீங்க ஒருத்தரை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமென். கொடி செடிய டிபெண்ட் பண்ணி இருக்கு, சார்ந்து இருக்கு. எதுக்கு சார்ந்து இருக்கு? என்ன நோக்கத்துக்காக, என்ன பர்பஸ்க்காக, என்ன தேவைக்காக சார்ந்திருக்கு? கனி கொடுக்க. அப்புறம் முக்கியமானது உயிரோட இருக்கிறதுக்கு. கொடி உயிரோட இருக்கணும்னா செடியை டிபெண்ட் பண்ணி ஆகணும். நம்பலாமா? சரி, அடுத்து வரேன் நான். அப்ப ஒருத்தரை சார்ந்து இருந்தோம்னா அப்ப கண்டிப்பா நாம அவங்களை எதிர்பார்ப்போம். ஒருத்தரை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நாம அவங்கள டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். யாராவது பேசும்போது இந்த பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் வரணும். உங்களுடைய வாழ்க்கையில நிறைய அந்த வேர்டை நீங்க சந்திப்பீங்க. கர்த்தருக்கு பிடிச்சவனா அவர் என்னைய நடக்க வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். நான் அவரை எதிர்பார்க்கிறேன். கவனிங்க, அவருக்கு பிடிச்சவனா நான் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் யாரை எதிர்பார்க்கணும்? ஆனா யாரை எதிர்பார்ப்போம்? யாரை எதிர்பார்க்கிறது வழக்கம்? அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் வழிகள்ல அவருக்கு பிரியமா நாம நடக்கிறதுக்கு யாரை எதிர்பார்ப்போம்? நம்மளை எதிர்பார்ப்போம். இதுதான் நடக்குது. நான் உடைச்சு காமிக்கிறேன். மற்றவங்க காமிக்க மாட்டாங்க, நான் காமிக்கிறேன். நான் நம்மளை எதிர்பார்க்கணும். அப்ப நாம அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கு நம்மளை நாம எதிர்பார்த்தோம்னா வேலைக்கு ஆகுமா? எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க நான் என்னை எதிர்பார்க்கறது முறை சாத்தியப்படும். ஆனா இன்னொருத்தருக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறதுக்கு என்னைய நான் எதிர்பார்த்தா சாத்தியமா? சாத்தியம் இல்லை. அப்ப அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் வழிகள்ல அவருக்கு பிரியமா நான் நடந்துக்கிறதுக்கு நான் என்னைய எதிர்பார்க்கல, நான் அவரை எதிர்பார்க்கிறேன். அப்ப நான் அவரை எதிர்பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன செஞ்சு ஆகணும்? அவரை நான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அதுதான் எரேமியா 17:7. கர்த்தரை டிபெண்ட் பண்ணி எவன் இருக்கிறானோ அவனுக்கு 8ஆம் வசனம் அப்படியே பழிக்கும். கர்த்தரை டிபெண்ட் பண்ண தெரியணும். ஆண்டவரே, நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கு என்னையே நான் டிபெண்ட் பண்ணல, உங்களை டிபெண்ட் பண்றேன் அப்படிங்கிற அந்த வேர்டு உண்மையா சொல்லணும். அது மட்டும் இல்ல, கவனிங்க, அவருக்கு பிடிக்காதவனா என்னை நடக்க விடக்கூடாது, தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் எதிர்பார்க்கிறேன். அதுக்கு அவர் தான் எதிர்பார்க்கிறேன். நான் அவருக்கு பிடிச்சவனா மாத்திரம் இல்ல, அவருக்கு பிடிக்காதவனா நடந்துடக்கூடாது. நான் என்னை தடுக்கணும் ஆண்டவரே, அதுக்கும் நான் அவரைத்தான் எதிர்பார்க்கிறேன். அப்ப ரெண்டுக்குமே நாம அவரை எதிர்பார்க்கணுங்கிறதா எரேமியா 17 சுருக்கம். தேவனை நாம எதிர்பார்க்கணும். நாம நம்மளை எதிர்பார்க்க கூடாது, தேவனை எதிர்பார்க்கணுங்கிறது எரேமியா 17:7 சத்தியம். அது கர்த்தர் நல்லவர். எல்லாத்துக்கும் நாம அவரை டிபெண்ட் பண்ணணுங்கிறதான் தேவ சித்தம். 1க்கு மட்டும் இல்ல, 2க்கு மட்டும் இல்ல, 3க்கு மட்டும் இல்ல, சகலத்துக்கும் சர்வத்துக்கும் எல்லாத்துக்கும் நாம யாரை எதிர்பார்க்கணும்? அவர் எதிர்பார்க்கணும். ஒரு நல்ல வாழ்க்கைக்கு, ஒரு நல்ல ஒரு காலேஜ் கிடைக்க, நல்ல ஒரு வேலை கிடைக்க, நல்ல ஒரு வாழ்க்கை அமைய, நல்ல ஒரு எதுவா இருந்தாலும் சரி, ஒரு நோய் குணமாக எதுவா இருந்தாலும் நம்ம யாரை எதிர்பார்க்கணும்? அவரை எதிர்பார்க்கணும். எல்லாத்துக்கும் நாம அவரை டிபெண்ட் பண்ணி இருக்கனாலதான் எல்லாத்துக்கும் நாம அவரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் அவரை டிபெண்ட் பண்றீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் எதிர்பார்த்தா ஆகணும். நம்ம இதுதான் மனுஷனுக்கு கஷ்டம். மனுஷன் எங்க ஸ்ட்ரகிள் ஆகிறான் தெரியுமா? இங்கதான். விசுவாசிகள் இங்கதான் வர முடியல. இதே எல்லாத்துக்கும் எப்படிங்க எதிர்பார்க்க முடியுங்க? நம்ம வாழ்க்கை நம்ம பார்க்கணுங்கன்னு சொல்லுவாங்க. நோ நோ.
எல்லாத்துக்கும் நாம அவரை எதிர்பார்க்கணும். எல்லாத்துக்கும் நம்ம அவரை டிபெண்ட் பண்ணி இருக்கனால தான் அடுத்த பாயிண்ட், எல்லாத்துக்கும் நாம அவரை காரணமா சொல்றோம். கவனிங்க, சந்தைக்கு நீங்க ஏன் போல சிஸ்டர் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, அந்த சிஸ்டர் வரல அதனால நான் போகல. கரெக்டுங்களா? இப்ப அதுல 2 தெரியுது. ஒண்ணு, அந்த சிஸ்டர் அவங்கள எதிர்பார்த்தாங்க. ஏன் எதிர்பார்த்தாங்க? டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க போகாததுக்கு காரணத்தையும் யாரதான் சொல்றாங்க? அந்த சிஸ்டர் வரல. கவனிச்சிங்களா? எதிர்பார்க்கிறோம், காரணமா அவரையே சொல்றோம். அப்ப எரேமியா 17:7 என்னதாயா நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம கர்த்தரை எதிர்பார்ப்போம், கர்த்தரை காரணமா சொல்ல நமக்கு உரிமை வருது. ஆண்டவரே, நான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், என்ன எனக்கு நடக்கல அப்படின்னா யார் காரணம்? நீங்க காரணம் ஆண்டவரே, நீங்க தான் காரணம். எதிர்பார்க்கிறதும் வருது, காரணமா அவரை காட்டுறதும் அதுல வருது. கர்த்தர் நல்லவர். அதனால தேவனை டிபெண்ட் பண்ணி வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோவான் 15:5 அதனாலதான் ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொன்னார். ஒரு கொடி செடி இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அது சார்ந்திருக்கும்படி படைக்கப்பட்டிருக்கிற அமைப்பு. அது நம்மளை கொடின்னு தான் சொன்னாரு. அப்ப கொடினாலே நம்ம தலையெழுத்து என்னன்னா, நாம டிபெண்ட் பண்ணி தான் இருக்க முடியும். இது தலை எழுத்து. ஆமென். வாசிக்கலாம். சங்கீதம் 118:6. சங்கீதம் 118:6. ஒருத்தர் எபிரேயர் 13:6 எடுக்கலாம். சங்கீதம் 118:6. ஒருத்தர் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எபிரேயர் 13:6. தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் எடுத்தாச்சா? 8-9 வாசிக்கலாம். 2 கொரிந்தியருங்களா? எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் அழிந்து போகிறதில்லை. யோவான் 16:33. யோவான் 16:33. யோவான் 16:33. 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். யோவான். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். சரி, சங்கீதம் 118:6 கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அந்த வசனத்தை இப்ப நான் உங்களுக்கு போதிக்கிற மாதிரி, கத்து கொடுக்கிற மாதிரி, சொல்லித்தர மாதிரி அர்த்தம் எடுத்துக்கணும், புரிஞ்சுக்கணும். நான் சொல்லித்தர மாதிரியே புரிஞ்சுக்கணும். நீங்க மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்க கூடாது? யாரு என்னைய ஒண்ணுமே செய்ய முடியாது புரிஞ்சுக்க கூடாது. அப்படிதான் அந்த வசனம் அப்படி இருக்கு பார்க்க. யாரு என்னைய ஒன்னும் செய்ய முடியாது, டச் பண்ண முடியாது, என் நிழலையே சீண்ட முடியாது. தப்பு. அந்த வசனம் புரிஞ்சுக்க கூடாது.
கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், அதனால யார் என்னை ஒண்ணு செய்ய முடியாது என்று எண்ணுவது தவறு. மாறாக யாரு என்ன செஞ்சாலும் என்னைய ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? யாரு எத்தனை குழி தோண்டினாலும் என்னைய ஜெயிக்க முடியாது. நான் எந்திரிச்சு திரும்ப திரும்ப எந்திரிச்சு வருவேன், நான் வெட்ட வெட்ட வருவேன். நான் இதான் என்ன செய்வான் மனுஷன், எனக்கு என்ன செய்வான். அதான் பாருங்களேன், நம்ம 2 கொரிந்தியர்ல என்ன வாசிச்சோம்? பவுலு என்ன சொன்னாரு? 2 கொரிந்தியர் 4 என்ன சொன்னாரு? எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப மனுஷன் எங்களை நெருக்குவான், என்ன செய்ய முடியும்னா என்ன அர்த்தம்? நெருக்குவான், ஆனா நாங்க ஒடுங்கி போவதில்லை, ஜெயிச்சிருவோம். அப்புறம் என்ன சொன்னாரு? கலக்கமடைந்தும் நிறைய காரியங்கள் மனசை கலக்க வரும், ஆனாலும் நாங்க மனம் முறிவு அடைவதில்லை. கலக்கம் என்ன செய்யும், நெருக்கம் என்ன செய்யும், இதான் பேசுறாரு பவுல். இப்படிதான் புரிஞ்சுக்கணும். நேரம் அப்படி எடுத்துக்கூடாது. அப்படி அர்த்தம் எடுத்தீங்கன்னா அப்புறம் இவன் ஜெயிச்சிட்டானே, அவன் வந்து இப்படி பண்ணிட்டானே, இவன் வந்து குத்திட்டானே, இவன் வந்து எதிர்த்து பேசிட்டானே, இவன் வந்து அடிச்சு விட்டானே சொல்லிட்டு உட்காந்துருப்பீங்க. புரியுதுங்களா? மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னா, யாரு என்னை ஒண்ணு செய்ய முடியாதுன்னு அர்த்தம் இல்ல, யாரும் என்னைய என்ன செஞ்சாலும் ஜெயிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. அதான் இயேசு சொன்னாரு, உலகத்துல உங்களுக்கு ஒருத்தர் இருக்கியா, ஆனா நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படிலாம் சொல்றாரு. உபத்திரம் இருக்குப்பா, உன்னை ஜெயிக்காதுப்பா. உபத்திரம் வர்றதுக்கு நான் எந்த அளவுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேனோ, உபத்திரம் உன்னை ஜெயிக்காதுங்கிறதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேங்கிறாரு. உன்னையே ஜெயிக்காது. ஆமே, இதான் வந்துட்டு ரியல் ட்ரூத். இப்படித்தான் புரிஞ்சுக்கணும் வசனத்தை. நான் பிரதர் இப்படி சொன்னீங்க, சங்கீதம் 118 ஒன்னும் செய்ய முடியாது சொன்னீங்க, இந்த வந்து வீடியோ அடிச்சு போட்டான் பிரதர், வசனம் போய் பிரதர், பாஸ்டர் பிரசங்கம் பொய்யா சொல்லிட்டாரு பிரதர். சொல்லத்தான் செய்வாங்க ஜனங்க, சொல்லத்தான் செய்வாங்க. நீ ஒழுங்கா பிரசங்கிக்கணும். ஆமேனா, உள்ளதான் பேசணும். பவுல் தான் தெளிவா சொல்றாரு, நெருக்க வரும், நெருக்க என்ன செய்யும்? கலக்க வரும், கலக்க என்ன செய்யும்? ஜெயிக்காது. ஜெயில போடு பவுலையும் சீலாவையும், ஜெயிக்க மாட்டேன், ஜெயிக்காது, வெளியே வந்துருவாங்க. ஆமேன். அதனால கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத சரியா புரிஞ்சுக்கணும். ஏனோக்கு எலியா மாதிரி ஜீசஸ் மரிக்காம மரணத்தை ஜெயித்தவர் அல்ல. இயேசு என்ன செஞ்சாரு? மரணத்தை ஜெயித்தார். பாடுறோமா? மரணத்தை ஜெயிச்சாரு. மரிச்சு மரணத்தை ஜெயிச்சாரா, மரிக்காம மரணத்தை ஜெயிச்சாரா? ரெண்டுமே என்ன அர்த்தம்? ஜெயிச்சதா தான் அர்த்தம். சாகாம ஏனோக்கு எலியா இன்னும் சாகல. யாரு சாகல? எலியாவும் இன்னும் சாகல, ஏனோக்கு இன்னும் சாகல. ரெண்டு பேருமே அங்க இருக்கிறாங்க, பரலோகத்துல இல்ல, வேடத்துல இருக்கிறாங்க, அங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்க மரணத்தை ஜெயிச்சாங்க. அப்ப இயேசுவும் அப்படிதான் ஜெயிச்சாருன்னா இல்ல, அவரு செத்து பிழைச்சாரு, மரித்து உயிர் தெழுந்தவர் தான் இயேசு. அப்ப மரணத்தை இயேசு ஜெயித்தார்னா மரிக்காம ஜெயிக்கல, மரித்து ஜெயித்தார், செத்து ஜெயித்தார். ஒத்துக்கலாமா? அப்ப மரணத்தை ஜெயித்தார் அப்படிங்கிற ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஏனோக்கும் மரணத்தை ஜெயிச்சாங்க, இயேசுவும் மரணத்தை ஜெயிச்சாரு, ஆனா வித்தியாசம் இருக்கு. அவங்க சாகாம அப்படியே ஜெயிச்சிட்டாங்க, இவர் செத்து ஜெயிச்சார். மரணம், கவனிங்க, மரணம் இயேசுவை ஜெயித்தது என்பது மரணம் கூட அவரை ஜெயிக்க முடியாது என்பதை காட்டவே. எதுக்கு மரணம்? இயேசு மரித்தார் அப்படின்னா மரணம் அவர் என்ன பண்ணிருக்கு? ஜெயிச்சிருச்சு. அப்படிதான் அர்த்தம். மரணம் அவரை ஜெயித்தது அப்படின்னு எதுக்கு செஞ்சார் அப்படின்னா, மரணம் கூட அவரை ஜெயிக்காதுன்னு காமிக்கிறது தான் மரணம் அவருக்கு ஜெயிச்சு வர. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடபடிகள்
2 இத பேதுரு சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2 வாசிக்கலாமா? தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டு இருக்க கூடாதிருந்தது. அப்ப இயேசுவ மரணம் ஜெயித்தது என்னத்துக்காக அப்படின்னா, மரணம் ஜெயிச்சும் மரணம் ஜெயிக்க முடியல பாத்தீங்களா அப்படின்னு காமிக்கிறதுக்கு. ஆமென். ஓகே, மரிக்காம மரணத்தை ஜெயித்தாலும் மரித்தும் மரணத்தை ஜெயித்தாலும் எல்லாம் மரணத்தை ஜெயித்ததாகவே கணக்குல வரும். இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல கொண்டாட போவாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு கொண்டாடணும். மரணத்தில் இருந்து மற்றவர்களை உயிரோடு எழுப்பின இயேசு லாசருவை எழுப்பினாரா? அப்புறம் யாரை எழுப்பினாரு? ஒரு விதவையின் மகனை எழுப்பினாரா? மரித்தவர்களை மரணத்துல இருந்து எழுப்பின இயேசு தன் மரணத்திலிருந்து எழுந்திருத்து நிற்க மாட்டார் அப்படி நம்புறது நியாயமா? நிறைய பேர் நம்பிட்டு இருக்கிறாங்க. அதனால செத்துட்டாருங்க, அவ்வளவுதானங்க, கல்லறை எம்டியா இருக்குன்னா சும்மா டூப்புங்க அப்படிங்கிறாங்க. சும்மா சீனுங்க. அது சீசர்கள் ராவோட ராவா அவரை கொண்டு போய் புதைச்சிட்டாங்க. எங்கேயோ போய் எங்களுக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், 1 கொரிந்தியர் 15 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:12. அதுல பவுலுக்கு இந்த கேள்வி வந்திருக்கு பாருங்க. 1 கொரிந்தியர் 15:12. முடிக்கலாம். ம் 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 சதுசேயர்கள் அந்த மாதிரி எண்ணத்துல இருக்கிறவங்க, செத்தவங்க எந்திக்க மாட்டாங்க, அந்த நம்பிக்கை உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா, இயேசுவை பத்தி பிரசங்கிக்கும் போது, ஓ எவனும் எந்திக்க மாட்டாயா செத்தவன் பேசும்போது இதெல்லாம் பேசுறாரு. பவுல் எழுதுறாரு, இங்க மரணத்துல இருந்து எத்தனை பேரை இயேசு உயிரோட எழுப்புனாரு. இத்தனை பேரை உயிரோட எழுப்புன அவரு தன் மரணத்திலிருந்து எந்திருக்க மாட்டாரா? நம்புறதுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு? கர்த்தர் நல்லவர். முடிக்கலாமா? அவர் ஆடுகள், யார் ஆடுகள்? அவர் ஆடுகள், தேவனுடைய ஆடுகள், தேவனுடைய வித்து உள்ளவர்கள், உலகத்தை ஜெயிக்க மட்டும் இல்ல, மரணத்தை ஜெயிக்கவே பிறந்திருக்கிறாங்க. பெரிய வார்த்தை பேசுறேன் நான். அவர் ஆடுகள் பிரச்சனையை ஜெயிக்க மட்டும் இல்ல, மரணத்தை ஜெயிக்கிறதுக்காகவே இங்க பிறந்திருக்கிறாங்க. அவங்க மரணத்தை ஜெயிப்பாங்க. இயேசு வரும்போது அப்ப இருக்கிற அவருடைய ஆடுகள் மரிக்காம மரணத்தை ஜெயிச்சிருவாங்க. இயேசு வரும்போது அது வரைக்கும் இருந்த வாழ்ந்து செத்த அவருடைய ஆடுகள் மரித்து மரணத்தை ஜெயிப்பாங்க. ரெண்டுமே நடக்கும். மரிக்காம ஜெயிக்கிறதும் மரித்தவர்கள் மரணத்தை ஜெயிக்கிறதும் நடக்கும். அப்ப அவர் ஆடுகள் பிரச்சனையை ஜெயிக்க, உலகத்தை ஜெயிக்க, பாவத்தை ஜெயிக்க மட்டும் இல்ல, மரணத்தை ஜெயிக்கவே பிறந்திருக்கிறார்கள். அப்ப நீங்களும் நானும் எதுக்கு பிறந்திருக்கிறோம்? மரணத்தை ஜெயிக்க பிறந்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையோட வாழுங்க. ஜீசஸ் நம்பினா அப்படிதான் நம்பணும். அவர் மரணத்தை ஜெயித்தார், நானும் மரணத்தை ஜெயிப்பேன். அவர் உபத்திரவத்தை ஜெயித்தார், நானும் ஜெயிப்பேன். அதான் யோவான் 16:33. அவர் மரணத்தை ஜெயித்தார், நானும் மரணத்தை ஜெயிப்பேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு ஆதரவா, என் சப்போர்ட்டா, என் கூட ஏன் சப்போர்ட்டா இருக்கிறாருங்க. ஐயோ எங்க பக்கத்தை தாங்க இருக்கிறாரு. ஐயோ அவர் ஏன் பட்சங்க அப்படிங்கிறதுக்கு
என்னங்க அடையாளம்? என்னங்க அடையாளம் அப்படின்னா, கர்த்தர் மட்டும் உங்க கூட இருந்தாருன்னா, உங்களுக்கு ஆதரவா இருந்தாருன்னா, பிரதர் உங்களுக்கு பிரச்சனையே வராது பிரதர். உங்களுக்கு எந்த ஒரு சோக கதையே வராது பிரதர். அதான் அடையாளமா? அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு நெகட்டிவ் வந்துச்சா, ஐயோ கர்த்தர் கூட இல்லை போல, தப்பு. கர்த்தர் இஸ்ரவேலர்களோட பட்சமா இருக்கும்போதுதான் செங்கடல் வந்துச்சு. அப்படிதான் வந்துச்சு. கர்த்தர் இஸ்ரவேலர்கள் பட்சமா இருக்கும்போதுதான் பார்வோன் துரத்துறான் கொலை செய்யறதுக்கு. வந்துச்சா? அப்படி நினைக்க கூடாது நம்ம. அப்ப கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறாருங்கிறதுக்கு என்னங்க சைன் அடையாளம் கேட்டீங்கன்னா, எனக்கு பிரச்சனையே இல்லை வராம இருக்கு பார்த்தீங்களா, அப்படி சொல்லக்கூடாது. என்னங்க அடையாளம் கேட்டீங்கன்னா, நெகட்டிவ் மத்தியிலும், பிரச்சனை மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலும், துக்கத்தின் மத்தியிலும், சோதனையின் மத்தியிலும் நம்பிக்கையா, தைரியமா, திடமானதா, கலகலன்ட்டு காணப்படுறதா சரியான அடையாளம். என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, என் பட்சமா இருக்கிறாருன்னா, என்னை சூழ்ந்து சோதனை இருந்தாலும் நான் கலகலன் இருப்பேன், தைரியமா இருப்பேன், திட நம்பிக்கையா இருப்பேன், நான் திடமானதோட இருப்பேன், நம்பிக்கையா இருப்பேன். இதான் அடையாளம், தி பெஸ்ட் சைன் நான் சொல்லுவேன். ஏத்துக்க முடியுதா? மனசு வருதா? ஏத்துக்க மனசு வருதா? இதான் கர்த்தர் என் பட்சமா இருக்கிறாருன்னா, ஏன்னா கர்த்தர் என் பட்சமா இருந்தா நெகட்டிவ் சூழ்நிலை அவர்கிட்ட இருந்து பேச்சு வந்துகிட்டே இருக்கும். அவர் என்னை பேசிட்டே இருக்கிறதுனால எனக்குள்ள பலனும் தைரியமும் சந்தோஷமும் ஒரு எப்படி சொல்றது விசுவாசமும் பீச்சிட்டு அடிக்கும். நான் பாசிட்டிவா இருப்பேன். நெகட்டிவ்லயும் ஒருத்தர் பாசிட்டிவா இருக்கா பார்த்தீங்களா, கர்த்தர் கூட இருக்கிறாரு. இப்படி புரிஞ்சுக்கணும். நெகட்டிவே வராம இருக்கிறது அடையாளம் இல்ல, நெகட்டிவ்லயும் பாசிட்டிவா இருக்கிறது அடையாளம். நம்பலாமா?